guys, welcome to our channel Motivation Myself. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டெவலப் ஆகணும், சீக்கிரமாக நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல க்ரோத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். கரெக்டு தானே? அது நேச்சர் தான், அது தப்பும் கிடையாது. ஆனால் அந்த க்ரோத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா நம்ம ஆசைப்படுற இடத்துக்கு வர்றதுக்கு அந்தளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட் தான். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் பெருசாக மெனக்கடாமல் ஈஸியாக கிடச்சிட்டா, அதாவது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டே நமக்கு ஆசைப்படுற விஷயம் கிடச்சிட்டா பெட்டர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகேவா? அதுவும் என்னென்னா, இப்போ ஒரு நம்ம செடி வைக்கணும், நம்ம சுற்றி சூப்பராக கார்டன் வைக்கணும்னு நமக்கு ஆசை. செடியெலாம் கூட காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வச்சுருவோம். ஆனால் அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த செடியெலாம் நமக்கு ஒரு பெரிய அழகான கார்டனாகவோ நிறையா ஃப்ரூட்ஸோ ஃப்ளவர்ஸோ நமக்கு தரும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், செடியெல்லாம் வாங்கி வச்சுருவோம். பட் அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் இல்லையா? காலையில் சாயந்தரம் தினமும் தண்ணி ஊற்றணும், அதுக்கு கரெக்டாக ஃபர்டிலைசர்ஸ் போடணும், க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் அது கார்டன் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம அதுக்கான எஃபோர்ட்டை நம்ம போட்டு தான் ஆகணும். ஜஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த டெவலப்மெண்ட்டு, அந்த ஒரு சந்தோஷம் எப்படி நமக்கு லைஃப்பில் கிடைக்கும்? கரெக்டு தானே? நம்ம எதுக்குமே மெனக்கடக்கூடாது, ஆனால் எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸே கூட வச்சுக்கலாம். நமக்கு நல்லாவே செட் ஆகும். வெயிட்டை குறைக்கணும், ஃபிட் ஆகணும் நம்ம ஒரு ஆசைப்படுவோம். ஓகேவா? அது கரெக்டு தான். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். சிம்பிளாக அழுங்காமல் உடம்பு நோகாமல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். அது கரெக்டாக வரல, இல்லை ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் இல்லையா? இதை நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கிராஜுவலாக நமக்கு இந்த விஷயம் தேவை, ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்லாம் பண்ணால் தான் இந்த டைமில் கரெக்டாக நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆக முடியும். எதுவுமே பண்ணாமல் குறுக்க போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் ரீச் ஆகிற இடம் லேட் ஆகும். ஸோ 2 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அந்த வசதியாக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான விஷயம் கிடைக்கும். அண்ட் நீங்கள் குறுக்குழிலெலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான விஷயம் கிடைக்கிறது டிலே ஆகும். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக என்ன ஸ்டெப், என்ன ப்ரொசீஜர், என்ன எஃபோர்ட் போடணுமோ அதை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த டெவலப்மெண்ட், அந்த க்ரோத்து கரெக்டான டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை யோசிச்சு உங்கள் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சக்ஸஸை, நிறைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாலாம் எதுவும் கிடைக்காதுப்பா. ஓகேவா? தூங்க கூட முடியாது நீங்கள் ஈஸியாக, தெரியுமா? உண்மையே சொல்லணும்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே நீங்கள் தூங்கணுன்னா நைட்டு தூக்கம் வருமா? யோசிச்சு பாருங்கள். இதே நீங்கள் டே ஃபுல்லாக நல்லா வேலை பார்த்துட்டு நைட் படுத்து பாருங்கள், தூக்கம் டக்குன்னு வரும். அந்த மாதிரி தான் எல்லாமே. எந்த அளவுக்கு எஃபோர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்க்கலாம்.